ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சப்பாத்தி மாவு இருக்கா, வெஜிடபிள்ஸ் வச்சு இந்த பீஸா பராத்தா ட்ரை பண்ணி பாருங்க. மிக்சிங் பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் பாயில்டு கார்ன், கப் ரெட் கேப்சிகம் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க கிரீன் கூட யூஸ் பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் ஷ்ரெட்டட் கேரட்டும் சிக்கனும் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க பன்னீர் கூட யூஸ் பண்ணி 1/4 கப் சீஸ், கொஞ்சமா கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் பீஸா சாஸ், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃபிளேக்ஸ், 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், ஒரிகானோ, ஆனியன் பவுடரும் கார்லிக் பவுடரும் ஆப்ஷனல் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஸ்பைசியா வேணும்னா 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்க சப்பாத்தி மாவை ஃப்ளார் வச்சு டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரவுண்டு கப்பு மேல ரெடி பண்ணி வச்சிருக்க சப்பாத்தி மாவு வச்சு நம்மளோட ஸ்டஃபிங்கையும் வச்சு மேல இன்னொரு சப்பாத்தி மாவு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பவுல ஃபிளிப் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோ. ஓரங்களை ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்க சிம்பிளா குக்கி கட்டர் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் மட்டும் ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்க சப்பாத்தி மாவை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகி நம்ம ஆட் பண்ணிருக்க சீஸும் நல்லாவே மெல்ட் ஆயிருக்கு. எம்மியான பராத்தா லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி.